நாளிலே உங்களோடு கூட பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை எங்களோட மனதிலே இந்த மாதத்திலே எதை பேசுவதற்காக நான் ஆயத்தமான போது ஆவியான என்னோடு கூட சில காரியங்களை பேசினார். ஜெபத்தின் வல்லமை குறித்து இந்த மாதத்திலே பேசுவதற்கு ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. ஜெபம் என்றால் என்ன? ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும்? ஜெபம் ஏன் அவசியமா? ஜெபிக்காமல் ஆண்டவர் நம்மிடத்திலே எந்த காரியத்தை செய்ய மாட்டாரா? ஏன் ஜெபிக்க வேணும்? ஜெபிச்சாதான் ஆண்டவர் இந்த பூமியிலே எந்த காரியத்தை செய்ய முடியுமா? இது பல விஷயங்களை நாம் யோசித்து இருக்கிறோம். அவரிடத்துல ஜெபிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் என்று யோபு என்ற ஒரு பக்தன் கேட்டான். அவர் யாருன்னா அவருக்கு நோக்கி நான் ஜெபிக்கிறது என்ன பிரயோஜனம் என் வாழ்க்கையில? சில மனிதர்கள் தேவனிடத்திலே ஜெபிப்பதனால் என்ன பிரயோஜனம் என்று நினைக்கிறார்கள். ஜெபத்தின் வல்லமை குறித்து, ஜெபம் என்றால் என்ன, ஜெபம் எப்படி செய்தால் தேவன் அங்கீகரிக்கிறார், எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, எப்படி ஜெபம் பண்ணணும் என்பதை குறித்தெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்? வேதத்தை நம்ம ஆராய்ந்து அலசி பார்க்க போகிறோம். முதலாவது இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கும்போது, இந்த கடைசி நாட்களிலே உலகம் அழிய போகிறது. அந்த அழிவு வரும்போது என்னெல்லாம் நடக்கும் அப்படி என்பது இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து எல்லா காரியத்தையும் தெளிவுபடுத்தினார். அப்போதுதான் ஒரு காரியத்தை சொல்றார். வாசித்து பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிறவைகளை எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களை எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். இந்த வார்த்தையை சொன்னது யார் என்றால் ஆண்டவர் தான். இனி சம்பவிக்க போகிறவர்களை என்ன சம்பவிக்க போகிறது இந்த பூமியிலே என்று ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் கேட்டபோது ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வரார். அந்த அதிகாரத்தை முழுவதும் லூக்கா எழுதின 21ஆம் அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அதில் தெரியும். மத்திய எழுதின 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அதிலெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு கடைசி காலத்தில் இந்த உலகத்தில் நடக்க போகிற சம்பவத்தை குறித்து அதிகமாக ஆண்டவர் இடத்துல பேசி கொண்டு இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளதாக இருக்கும் என்பதை நீங்கள் கவனித்து சிந்தித்து பாருங்கள். கடைசியா நடக்க போற சம்பவங்களை குறித்து ஆண்டவர் இங்கே பேசு. ஆகியா இனி சம்பவிக்க போவதையெல்லாம் நீங்க தப்பித்து கொள்ளும்படியாக, இனி ஏதோ ஒரு காரியம் நடக்குது அதனால நீங்க தப்பித்து கொள்ள வேணும்னா மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். கடவுள் இந்த உலகத்தில் கடைசி நாட்களில் நியாயம் தீர்க்க போகிறார். இயேசு இந்த உலகத்தில் வரப்போகிறார். ஆகையினாலே இந்த உலகத்துக்கு முடிவு சமீபமா இருக்கிறது. இந்த உலகம் முடிவடைய போகிறது. ஆகையினாலே இந்த உலகத்தில் பெரிய பெரிய காரியம் நடக்க போகுது. அந்த சம்பவத்தை பார்க்கும்போது மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போவோம். இனி இந்த உலகத்தில் நடக்க போற எல்லா காரியத்தை குறித்து மனிதனுடைய இருதயம் சோர்ந்து போகுமா? ஏன் சோர்ந்து போகுமா? அவன் இருதயம் ஏன் சோர்ந்து போகுமா? எதற்காக சோர்ந்து போகுதுன்னு பார்த்தா, கடவுள் இந்த உலகத்தில் இப்படி நடக்க போற சம்பவத்தை பார்த்தாலே வானம் இருளடைகிறது, பூமியில மகா அதிர்வுகள் உண்டாகிறது, கொள்ளை நோய்கள் உண்டாகிறது, பஞ்சம் உண்டாகிறது. இப்படி பல காரியங்கள் இந்த பூமியில் என்ன பண்ணுது? பூமியிலே இன்னைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. இதை பார்க்கும்போது மனுஷனுடைய இருதயம் என்ன பண்ணுது? சோர்ந்து போகக்கூடியதாக இருக்கிறது. கடைசி நாட்களிலே மனுஷகுமாரனாகிய இயேசு இந்த உலகத்துக்கு திரும்ப வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தின் மிகப்பெரிய சத்தியம் எது என்று கேட்டால் இயேசு இந்த உலகத்திலே வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு ஆண்டவர் வரப்போகிறார். இங்கே பூமியிலே அவர் ஊழியத்தை செய்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இப்போது பரலோகத்திலே பிதாவிடத்திலே அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு மறுபடியும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களையும், தன்னுடைய மக்களை எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி, இந்த உலகத்துக்கு முடிவு உண்டாக்கும்படி, இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக நியாய சிங்காசனத்திலே, நீதி உள்ள சிங்காசனத்திலே பிதாவாகிய தேவன் அவர் எல்லாவற்றையும் நியாயம் செய்வதற்கு, நீதி செலுத்துவதற்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகினாலே இந்த உலகத்தில் நடக்க போற எல்லா சம்பவத்துக்கும் நீங்க தப்பித்து வாழ வேண்டும், தப்ப வேண்டும். எதற்கெல்லாம் நீங்க தப்ப வேண்டும்? இந்த உலகம் நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பாவங்கள் கலந்த வாழ்க்கை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்.
அப்படி இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கை. பாவங்களை மேற்கொள்ளுகிற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை. பாவங்களுக்காக இயேசு மரித்தார். நீ உலகத்தோடு கூட ஒத்து வாழ்வதற்கு ஆண்டவர் நம்ம வைக்கல. நம்ம ஜெபம் பண்ணும்போது இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியும். ஆகையினாலே தப்பித்துக் கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த பாவத்தோடு இந்த உலகத்தில் நாம் ஒத்து வாழக்கூடாது. ஏன் பாவம் செய்கிறார்கள் என்றால் அவளுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லை. ஜெபம் இல்லாததுன்னா பாவம் செய்கிறான். பாவம் செய்கிறவன் ஜெபம் பண்ணவே முடியாது. ஜெபிக்கிறவனாலே பாவம் செய்யவே முடியாதுன்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அதை அனுபவிச்சுக்கணும். அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஒரு மனுஷன் ஜெபிக்கிறவனாக இருந்தால் அவன் வாழ்க்கையில் பாவம் வராது. தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். யார் ஜெபம் பண்ண முடியும்னா தேவனை நேசிக்கிறவர்கள். ஆமென். தேவனோடு கூட உறவாட வேண்டும் என்று மனிதன் விரும்பினா ஆண்டவரோடு என்ன பண்ணுவான்? தினமும் அவன் என்ன பண்ணுவான்? ஜெபிக்க ஆரம்பிச்சிருவான். ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜெயம் என்று அநேகர் சொல்கிறாங்க. உன் வாழ்க்கையில் ஜெபம் இருக்குதா? ஆண்டவராக இயேசு சொல்றா, நீ தப்பித்துக் கொள்வதற்கு, இந்த உலகத்திலே கேட்டுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு, இந்த பொல்லாத உலகம், அசுத்தமான உலகம், இந்த உலகத்தில் எங்கு போனாலும் பாவம் நிறைந்த உலகமாக இருக்கிறது. பாவம் இல்லாத இந்த உலகத்தில் வாழவே முடியாது. பாருங்க, பாவத்தோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அதன் மத்தியிலே தேவன் உங்களை தப்பித்து வாழ்வதற்கு ஜெபம் அவசியமாக இருக்கிறது. அதனாலே நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். ஏன் ஜெபம் பண்ணணும்? எதற்காக ஜெபம் பண்ணணும்? உங்கள் அன்பு குறைந்து போகக்கூடாது. தேவன் மேலே கிறிஸ்து இயேசுவை நீங்கள் விசுவாசித்து அவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அந்த அன்பு குறைந்து கூடாதபடிக்கு நீ என்ன பண்ணணும்? அன்பு குறைந்து கூடாதபடிக்கு என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிறவளாக இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவளாக இருக்கணும். விசுவாசத்திலும் நீதியிலும் நீங்கள் வாழனா ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற கேட்டுக்கு தப்பி வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபிக்கிறவளாக இருந்தால் தான் நீங்கள் ஆண்டவர் உங்களை காப்பாற்ற முடியும். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். சோதனைக்கு உட்படாமல் இருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். சோதனை வருகிறது. இந்த உலகத்திலே நீ வாழ்கிற இந்த உலகத்திலே உனக்கு சோதனை வருது. நீ வேலை ஸ்தலத்தில் வருது, நீ படிக்கிற இடத்துல வருது, நீ போகிற இடங்களில் வருது, உன் வீட்டை தேடி வருது. உன் கையில் சோதனை இருக்குது. உன் கையிலேயே சோதனைகள் இருக்குது. நீ இதெல்லாவற்றிலும் நீ தப்பித்துக் கொள்வதற்கு, உன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்வதற்கு, நீதியாய் காத்துக்கொள்வதற்கு, தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு நீ விழித்திருந்து நீ ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபம் பண்ணி என்ன பண்ண? விழித்திருந்து. அப்போஸ்தலர் காலங்களிலே அவர்கள் எல்லாம் ஜெபித்தார்கள். பெந்தகோஸ் எல்லா பாஸ்டர்களும் பெந்தகோஸ்தே மக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? இரவும் பகலும் ஜெபித்தார்கள். இரவும் பகலும் எல்லாம். பெந்தகோஸ்தே காரணம் என்னன்னா அர்த்தம்? இரவும் பகலும் ஜெபிக்கிற ஆட்கள், எப்போதும் ஜெபிக்கிற ஆட்கள். 3 மணிக்கு எழுந்து ஜெபிப்பாங்க, இரவெல்லாம் ஜெபிப்பாங்க, சாயங்காலத்தை ஜெபிப்பாங்க, கூடி ஜெபிப்பாங்க, உபவாசித்து ஜெபிப்பாங்க, விண்ணப்பம் பண்ணி ஜெபிப்பாங்க, ஆவியில் ஜெபிப்பாங்க, அந்நிய பாஷையில் ஜெபிப்பாங்க, பரிந்து பேசி ஜெபிப்பாங்க, கண்ணீர் விட்டு ஜெபிப்பாங்க, முழங்கால் போட்டு ஜெபிப்பாங்க, சாஷ்டாங்கமாக பணிந்து ஜெபிப்பாங்க, ஆவியில ஜெபிப்பாங்க. பரிசுத்த ஆவியில ஜெபிக்கிற ஒரு கூட்டங்கள் இருந்தது. இன்னைக்கு ஜபம்னாலே பிடிக்கல. சில பேருக்கு ஜப வாழ்க்கை பிடிக்கல, ஜபம் பண்ண முடியல. 1 மணி நேரம் விழித்திருந்து ஜபம் பண்ணக்கூடாதா என்று அப்போஸ்தலர் பார்த்து இயேசு கேட்டார். 1 மணி நேரம் விழித்திருந்து ஜபம் பண்ணக்கூடாதா? நம்முடைய வாழ்க்கையில் ஜபக்குறைவு இருந்ததுன்னா இந்த உலகத்தில் பெரிய ஆபத்து வருகிறது. தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்கணும். ஆனால் நம்ம டிவிக்கு 1 மணி நேரம் கொடுக்குறோம், வேலைக்கு 8 மணி நேரம் கொடுக்குறோம், தூங்குறதுக்கு 8 மணி நேரம் கொடுக்குறோம், மற்ற நேரங்களில் பொழுதுபோக்குக்கு சில மணி நேரம் நம்ம கொடுக்குறோம். ஆனால் ஆண்டவர் சமூகத்திலே விழித்திருந்து ஜெபம் பண்ணுவதற்கு நமக்கு சோர்வாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, நமக்குள்ள அந்த சோர்வின் ஆவி, ஜெபிக்க கூடாதபடி அந்த தடை பண்ணுகிற ஒரு ஆவி நம்ம ஜெபிக்க விடாமல் பண்ணி கொண்டு இருக்கிறது. நீ எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துக்கினே இருக்கிற, எப்போ பார்த்தாலும் சீரியல் பார்த்துக்கினே இருக்கிற, எப்போ பார்த்தாலும் செல்போன்லேயே கையிலே இருக்கிற, உன்னை ஜெபிக்க விடவே மாட்டான். உன் நேரத்தெல்லாம் இந்த செல்போன்லேயும் டிவிலையும் இந்த இன்டர்நெட்லேயும் இதையே வச்சு உன்னை என்ன பண்ணிடுவான்? உன்னை கெடுத்துடுவான். ஆனால் உன் வாழ்க்கை எதிர்காலத்தை நீ படித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு காரியத்தை உனக்கு சொல்லிடுவான். ஆனால் அதை விட முக்கியமானது, இந்த வேதத்தை நீ படிக்கிறதுக்கு முன்னாடி வேதத்தை நீ நல்லா படிக்கணும். ஆமே. ஆண்டவரே இந்த வசனத்தை உனக்கு ஞானத்தை உண்டாக்கும். பிள்ளைகளே, உனக்கு ஆண்டவர் ஞானத்தை உண்டாக்க, வாலிபருக்கு ஞானத்தையும் அறிவையும் போதகத்தையும் உண்டாக்குது. உன் வாலிப பிரயாசத்தை உன் சிருஷ்டிக்கிற நினை. வயசானதுக்கு அப்புறம் நீ நினைக்க முடியாது. உன் வாலிபத்தில் நினை.
செல்போனாக வச்சுன்னு இருக்காதீங்க. படிக்கிறதுக்கு டைம் கொடுக்குறீங்களே, செல்போனுக்கு டைம் கொடுக்குறீங்களே, வேதத்தை வாசிக்கிறதுக்கு டைம் கொடுக்குறீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாவது நீங்கள் வாசிக்கணும் பிள்ளைங்களே. அதை வாசிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் என்னோட கூட என்ன சொல்றார், இந்த வார்த்தை என்ன சொல்லுது என்பதை நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவரோட பேசணும். நீங்கள் வாசிக்கும் போதே கர்த்தாவே என்னோட கூட பேசும். இந்த வார்த்தை ஆவியாய் ஜீவனமாக இருக்கிறது, இது பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது, இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தர் விளம்பின வார்த்தை, இது பரிசுத்தமுள்ள வார்த்தை, இந்த வார்த்தையோடு என்னோட கூட பேசுங்க என்று ஒரு அதிகாரத்தை வாசித்துட்டு நீங்கள் படிங்க. அப்படி படிக்கும்போது என்ன நடக்கும், வாழ்க்கையில் எல்லாம் ஜெயமாக நடக்கும். அல்லேலூயா. கிழக்கில் மேற்கிலிருந்து ஜெயம் வராது, கர்த்தரால் மாத்திரமே ஜெயம் வரும். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் ஜெயம் வரும். நீ கடவுளுக்கு முதல் இடத்தை கொடு. காலையில் எழுந்த உடனே சோத்திரம் பண்ணி, உன்னால் ஒரு 1/4 மணி நேரம் சோத்திரம் பண்ண முடியாது, சோத்திரம் பண்ணு. இரவு நேரத்தில் கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணு. வேதத்தை வாசி. 1/4 மணி நேரம் வேதத்தை வாசி, 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணு. அதே மாதிரி சாயந்தரம் அதே மாதிரி 1 மணி நேரம் உன்னால் ஜெபம் பண்ண முடியும். உனக்கு நேரம் இல்லை நீ சொல்ல முடியாது. தானியேல் 3 வேளையும் தொடர்ந்து ஜெபம் பண்ணினார். ஜெப வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில் இருந்தது பாருங்க. டேனிஃபோம், சகரியா டேனிஃபோம் என்கிற ஒரு தேவ மனுஷன் ஒரு சபையில் அவர் மெசேஜ் கொடுத்தார். அவர் 24 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார். அவருடைய வாயில பிறக்கிற வார்த்தையெல்லாம் ஜெபம் ஜெபம் ஜெபம். எந்த நேரம் போனாலும் அந்த ஊழியரை பார்த்தா ஜெபிக்கிற ஒரு ஊழியராக இருந்தார். சகரியா டேனிஃபோம் என்கிற ஒரு தேவ மனிதன். அவர் ஜெபிக்கிற வாழ்க்கை இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தார். அநேக புத்தகங்களை எழுதியிருக்கிறார். தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருக்கிற ஒரு மனிதனாக எப்போதும் தேவனை தேடிக்கொண்டே இருந்தார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை இருக்கணும் பாருங்க. உன்னால் ஜெபிக்க முடியாது சோர்ந்து போறீங்க, உனக்கு தேவன் மேலே அன்பு குறைஞ்சிச்சா? பிள்ளைகளே, நீங்கள் ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை குறைஞ்சி போச்சுன்னா உன் தேவன் மேலே இருக்க அன்பு குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். உன்னால் வேதத்தை வாசிக்க முடியல அப்படின்னா உன்னால் எதையுமே செய்ய முடியாது. இந்த வேத வசனம் உன்னை சீர்திருத்தும், உன் இருதயத்தை பக்குவப்படுத்தும், உன் சிந்தையை சுத்தமாக்கும், உன்னை ஞானம் உள்ளதாகவும் விவேகம் உள்ளதாக மாற்றும். உன்னை இந்த வேதத்தை நீ வாசித்து நீ ஜெபிக்க பாரு. வேதத்தை வாசித்து ஜெபிங்க. நான் உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். போயின உடனே நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க. வேதத்தை வாசித்துட்டு நீ ஜெபம் பண்ணி பாருங்க. அவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நான் செய்வேன். வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும். நீங்கள் ஜெபிக்கிற போது தேவனுடைய வார்த்தை வைத்து தான் ஜெபிக்கணும். தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது. அந்த சகரியா டேனிஃபோம் சொல்லுவாராம், அவர் காணிக்கை கேட்பாராம். என்ன காணிக்கை கேட்பாரான்னு தெரியுமா? நீர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். 200 பேர் 300 பேர் சபைகளில் எனக்காக இரவு நேரங்களில் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் கேட்குற காணிக்கை தான். ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் என்று காணிக்க கேட்பாராம். எனக்கு நீங்கள் கொடுக்கணும் காணிக்க, ஜெபம் தான் எனக்கு காணிக்க என்று சொன்னாராம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஜெபமானது எல்லாருக்காக வேண்டும், எல்லா மனுஷருக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். எல்லா மனுஷிக்காக ஜெபம் பண்ணணும். எல்லா மனிதனுக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. தேவன் ஜெபிக்காமல் இந்த பூமியிலே எதையும் செய்வதில்லை. தேவனே எதையாவது செய்யணும்னு நினைச்சா கூட மனிதன் பூமியிலிருந்து ஜெபிக்கணும். பிதாவே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இதை கேட்கிறேன்னு நம்ம ஜெபிக்கணும். ஏனென்றால் பூமியை மனிதனுக்கு கொடுத்தார். மனிதன் தான் அந்த பூமியிலிருந்து என்ன நடக்கணும் எது நடக்கக்கூடாது என்பது மனிதன் பூமியிலிருந்து பிதாவிடத்தில் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் போது தேவன் இந்த பூமியிலே கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. சபை மக்களே, கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க புரிந்து கொள்ளுங்க. உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சாருன்னா உன் ஜெபத்தை, உன் வாயை எதிர்பார்க்கிறார், உன் வார்த்தையை எதிர்பார்க்கிறார். அவருடைய வார்த்தையோடு கூட உன் வார்த்தை இணைந்திருந்தால் நிச்சயம் உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு. அல்லேலூயா. வார்த்தையோடு கூட, கடவுளுடைய வார்த்தை, ஆண்டவர் சொன்னவைகளை செய்யும்படியாக நீ கட்டளையிட்டு சொல்லலாம். ஆண்டவரை நீ சொல்லி இருக்கிறீங்களே அதன்படி செய்யும் என்று நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையோடு உன்னுடைய வார்த்தை இணைந்து நீ ஜெபித்தனா உன் வாழ்க்கை ஜெபம் வாழ்க்கையா மாறும். இரவும் பகலும் ஜெபித்தவர்கள் எல்லாம் சோம்பேறிகள் அல்ல. இரவும் பகலும் கண் விழித்து ஜெபித்தார்கள். இரவும் பகலுமா ஜெபித்தார்கள், உபவாசித்து ஜெபித்தார்கள். ஜெப வாழ்க்கை நம்முடைய தேவனோடு கூட அன்பு கூற செய்கிறது, தேவனத்தில் நெருங்கி வர செய்கிறது. இன்னைக்கு ஜெபம் இருக்குதா?
நான் உங்களை கை தூக்குன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, சபையிலே ஜெபம் பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் ஜெபம் நடந்ததோ அங்கெல்லாம் எழுப்புதல் இருந்தது. எங்கெங்கெல்லாம் ஜெபம் இருந்ததோ அங்கே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. எங்கெங்கெல்லாம் ஜெபம் இருந்ததோ அங்கே வியாதிகள் இல்லை, தோல்வி இல்லை, குறைவில்லை. மகிமையினால் நிறைவாக்கினார். ஜெபம் ஒரு குடும்பத்தில் இருக்குமானா, ஜெபம் வேலை ஸ்தலத்தில் இருக்குமானா, ஜெபம் படிப்பில் இருக்குமானா, ஜெபம் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் ஆசீர்வதிக்கும். ஆமே, அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறவளா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கணும். ஜெபத்தினாலே தேவனை சந்திங்க. ஆண்டவருக்கு முன்பாக போய் நில்லுங்க. ஆண்டவரை நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக வந்திருக்கிறேன். எலியா என்பவன் கர்த்தருக்கு முன்பாக எப்போது நிற்கிற ஒரு மனிதனா இருந்தான். கர்த்தர் எலியாவின் வார்த்தையை கேட்டார். அல்லேலூயா. உன் வார்த்தையை ஆண்டவர் கேட்கணும். ஆண்டவரோட வார்த்தை நீ கேட்கணும். உன்னோட கூட ஆண்டவர் பேசணும். ஆண்டவரோடு நீ பேசணும். ரெண்டு பேரும் பேசுவது தான் ஜெபம். அல்லேலூயா. ரெண்டு பேரும் உரையாடுவதில் தேவனோடு கூட நீ சம்பாஷிக்கணும். தேவனோடு கூட உறவாடணும். ஆதாம் தேவனோடு கூட உறவாடினான், தேவனோடு கூட பேசினான். ஆபிரகாம் தேவனோடு கூட பேசின ஒரு மனிதன். கடவுளோடு கூட பேசுவது தான் ஜெபம். ஆண்டவர்கிட்ட நீ பேசும்போது ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவார். சத்தத்தை உன்னால் கேட்க முடியும். ஜெபிக்காம உன் வாழ்க்கையில் எந்த பகுதியில் வெற்றியா வாழ முடியாது, பாவத்தை மேற்கொள்ள முடியாது. நீ ஜெபிக்கணும் பிள்ளைகளை, நீங்க ஜெபிக்கணும். ஆமே, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். மாலை நேரத்தில் இந்த ஆலயம் திறந்து இருக்குது, காலையிலும் ஆலயம் திறந்து இருக்குது. நான் ஒரு நாள் பூட்டினது இல்லை ஆலயத்தை. ஏன்னா ஜெபிக்க வருவீங்க, நான் காத்து கொண்டு இருக்கிறோம். ஆமே, அல்லேலூயா. மாலையில் 7லேருந்து 8, 9 மணி வரைக்கும் இங்கே ஜெபம் நடக்குது. சில நேரத்தில் நாங்கள் எங்கன்னா வெளியே போனால் தான் ஜெபம் நடக்காது. எப்போதும் ஜெபம் நடக்குது. காலையில் 5 மணிலேருந்து 6 மணி 7 மணி வரைக்கும் ஜெபம் நடக்குது. எப்போதும் நாங்கள் ஏதோ சூழ்நிலை தூங்கிட்டா தான் நாங்கள் ஜெபத்துக்கு வரதில்லை. இரவு நேரங்களிலே விழித்திருந்து நம்ம ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியான உங்களுக்குள்ளே கிரியை செய்யணும். ஜெபத்தின் ஆவி ஆண்டவர் தரணும். ஆமே, அல்லேலூயா. நீ உலகத்தோடு ஒத்து வாழக்கூடாது. தேவ பிள்ளையை வேத வசனமும் ஜெபமும் வாழ்க்கையில் இருக்கணும். சுமித் விகல் சொந்த ஒரு தேவ மனிதன், ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தின ஒரு தேவ மனிதன். சுமித் விகல் சொத்தை கர்த்தர் அபார விதமான ஆசீர்வதித்திருந்தார். அவர் வேதமும் ஜெபமுமா இருந்தார். எப்போதுமே வேதத்தை வாசித்து கொண்டே இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் நம்ம கவனித்து பார்த்தோம். சாதாரண பிளம்பர் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்கள் ஏராளமாக செய்தாராம். பரிசுத்த ஆவி நிறைவை பெற்ற போது அவர் அபிஷேகம் நிறைந்த ஒரு மனிதன். சுமில் விகல்ஸ் ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கும் போதே ஆவியின் வல்லமையினால் எழுந்திருப்பாராம். சுமில் விகல்ஸ்வத் கண்ணாடியை பார்த்து சொல்லுவாராம். ஒவ்வொரு நாளும் சொல்வாராம், சுமில் விகல்ஸ்வத், உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வல்லமை உள்ளவர். சொல்லுவாராம், எனக்குள்ள இயேசு இருக்கிறார், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆமே, தேவ பிள்ளையே, உனக்குள்ள தேவன் இருக்கிறார். உனக்குள்ள பிசாசு இல்லை, பாவம் இல்லை. உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை தேவனுக்கு நேராக நடத்துவார். உன்னை அந்த பரிசுத்த பாதையில் நடத்துவதற்காக உன்னோட கூட இருக்கிறார். நீ ஜெபம் பண்ணாமல் இருந்தால் அந்த ஆவியான உன்னை நடத்த முடியாது. உலகத்தில் உள்ள ஆவி உன்னை நடத்தும். நீ ஜெபம் பண்ணணும். உன் வாழ்க்கையில தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். முகமதியார் தொடர்ந்து அவங்க 7 வேளை தொழுது கொள்றாங்க. ஆனால் ஜீவனுள்ள தேவன் ரத்தத்தை சிந்தி நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவரை நம்மளால் தொழுது கொள்ள முடியல. காரணம் என்ன? நமக்கு இந்த உலகத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. உலகத்தோடு நமக்கு சில நேரத்தில் தொடர்பு இருக்குது. நம்மளால ஜெபிக்க முடியல. நீங்க மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க ஒரு கிருபையை தாங்க. ஆண்டவரே நான் இனிமேல் ஜெபிப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தை இப்போ எடுங்க. உங்களால் முடிஞ்ச டைம் நீங்களே ஆண்டவரோடு ஒப்பந்தம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்லி நீ செய்ய தேவையில்ல. நீங்களே ஆண்டவரோடு கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணுங்க. நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, வேதத்தை வாசிப்பேன் ஆண்டவரே, என் வாழ்க்கை ஜெப வாழ்க்கையா வாழ்வேன், என்னை நீ ஒப்பு கொடுங்க. நான் சிறு வயதிலே ஆண்டவருக்கு முன்பாக நின்று 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஜெபிப்பேன். இரவெல்லாம் ஜெபிப்பேன். இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன். யாருக்கும் தெரியாது. இரவு நேரத்தில் நான் எழுந்திருக்கிறேன். மணிக்கணக்கில் ஜெபிக்கிறோம். சனிக்கிழமையான ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் இரவு நேரத்தில் சாயந்தரம் இரவு 10 மணிலிருந்து காலையில் 6 மணி வரை எங்கள் வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை இருந்தது. எல்லாருக்கும் தெரியும். ஜெபம் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும், உன் தேசத்தை ஆசீர்வதிக்கும். ஜெபம் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும், நீ இருக்கிற பட்டணத்தை ஆசீர்வதிக்கும், உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். நீ ஜெபிக்கிறவனா இருந்தா உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. அந்தபடியே தம்முடைய பிள்ளைகள் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் கேளாதவர் போல் இருக்க மாட்டார். மாம்சமாக இருக்கிற யாவருக்கும் அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர்.
உன் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். அவரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க. எந்த விஷயத்துல அவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தரே உன் ஆதாரமா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார், தேவன் எனக்கு முன்பாக இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை தாவீது சொல்றானே. உன் வாழ்வில் அசைவு உண்டாகிறதா? உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகிறதா? தாவீது கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன், அவரையே நோக்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் அசைய இல்லாமல் நீ ஓட வேண்டும். அல்லேலூயா. உன் ஓட்டத்தை பொறுமையோடு ஓடு. எபிரேயர் சொல்றாரு, உன் ஓட்டத்தை பொறுமையா ஓடு. யாரை பார்த்து ஓட வேண்டுமா? கிறிஸ்து இயேசுவை நோக்கி உன் ஓட்டத்தை பொறுமையாய் ஓடு என்று சொல்றார். வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது? உலகத்தை நோக்கியா? எப்ப பார்த்தாலும் நம்முடைய வாழ்க்கையில செல்போன்லயே இருந்துன்னா எது ஒன்று நடத்துன்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. நீ அவரை கவனித்து பார். இந்த உலகத்தை நீ கவனித்து பார்த்தீங்கன்னா உலகம் தான் உன் வாழ்க்கையில் இருக்கோ. நீ கிறிஸ்துவை கவனித்து பார், வேதத்தை கவனித்து பார். வேதத்தில் இயேசு என்னெல்லாம் செய்தார் என்பதை கவனித்து பார். அவர் எங்கெல்லாம் போனார், எங்கெல்லாம் எப்படி செய்தார், அவர் எப்படி ஜெபம் பண்ணினார், எப்படி வியாதிகள் சுகமாக்கினார், கவனித்து பார். உனக்குள்ள ஏன் விசுவாசம் வரல? உன் வாழ்க்கையில் ஜெப குறைவு இருக்கிறது. ஆமே, நாம் இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டியவராக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு மற்ற மக்களை கவனித்து பார்க்குறாங்க, பக்கத்து வீட்டை கவனித்து பார்க்குறாங்க, தங்க கூட படிக்கிறவனை கவனித்து பார்க்குறாங்க, இந்த உலகத்தை கவனித்து பார்க்குறாங்க. உங்களை கவனித்து பார்க்குற ஆட்களும் உண்டு. ஆனால் நீங்கள் யாரை கவனித்து பார்க்கணுமா? ஆண்டவரை கவனித்து பாருங்க, இயேசுவை கவனித்து பாருங்க. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நீ கிறிஸ்துவை நோக்கி உன் ஓட்டத்தை பொறுமையாய் ஓட வேண்டும். அதுதான் ஜெப வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. ஜெபத்தை குறித்து இன்னைக்கு அநேகம் உபதேசங்கள், தவறான உபதேசங்கள் இன்னைக்கு இருக்குது. ஒரு முட்டாள்தனமான உபதேசத்தை இன்னைக்கு பேசிக்கொண்டு இருக்கிற ஒரு கூட்டத்தார் எழும்பி இருக்கிறாங்க. ஜபம் தேவையில்லை, உபவாசம் தேவையில்லை, நான் நடனமானா ஒரு பின்னாடி ஒரு ஸ்டெப்பு போட்டாலே போதும், அதுவே பெரிய வல்லமைன்னு சொல்றாங்க. சோம்பேறிங்க, ஜெபிக்க முடியாத சோம்பேறிங்க, சபை விசுவாசிகளை ஏமாற்றி வஞ்சகமான போதனைகளை பொன்னி பொருளாசைனாலே மற்றவருடைய இருதயத்தை திருடி கொண்டு இருக்கிற ஜபமே தேவையில்லைன்னு சொல்றான். அவெல்லாம் யார்? அப்படியாப்பட்ட சோம்பேறியா இருப்பான் பாரு. இயேசு சொன்னார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். சோதனைக்கு உட்படாமல் இருக்க முடிய ஜெபம் பண்ண சொன்னார். இரவு பகல் தேவனை தேடும்படியா சொன்னார். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் அவசியம். இயேசு கல்வாரி சிலுவையிலே ஜெபித்தார். ஆரம்பத்திலிருந்து ஊழியத்திலிருந்து எல்லாம் காரியத்திலும் ஜெப வாழ்க்கை இருந்தது. அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஜெபித்தார்கள். ஜெபம் இல்லை என்றால் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பிசாசை துரத்த வேண்டும் என்றாலும் ஜெபத்தினாலும் உபவாசத்தினால் அண்டி உன்னால் துரத்த முடியாது என்று சொன்னார். நீங்க ஜெபம் பண்ணணும், உன் வாழ்க்கை வல்லமுடையதாக மாறணும், ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவதற்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் ஒப்பு கொடுங்க. இந்த நாளிலிருந்து ஆண்டவரை நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுங்க. உங்க வீடுகளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஜெப வாழ்க்கை உங்களை எப்போதும் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென். 1 தெசலோனிக்கர் 1:10 வாசிங்கள். நீங்கள் ஜெபிக்கிறவளா இருந்தால் வரப்போகிற கோபாக்கினிக்கு ஆண்டவர் உங்களை தப்பி வைக்கும்படியாக உதவி செய்வாராம். வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 1:10. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிகரமாய் இருக்கிற அவருடைய குமாரனாய் இருக்கிற அவருடைய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. ஆமா, நீங்க வரப்போற கோபாக்கினி தப்பிக்கும்படியாக நீங்க கோபாக்கினி பிள்ளைகளா இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நாம் கோபாக்கினி பிள்ளைகளா இருக்கக்கூடாது. யாருக்கு அந்த கோபாக்கினி வைத்திருக்கிறார்? பாவம் செய்தவர்களுக்கும், விபச்சாரம், வேசித்தனம், கள்ளர்களுக்கும், இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று மறுதளித்தவருக்கும், சுவிசேஷத்தை எதிர்த்தவர்களுக்கும், தேவனுடைய கிருபையை மட்டுப்படுத்தினவருக்கும், தேவனை அசுசியப்படுத்தின, தேவனுடைய நாமத்தை தூஷித்தவனுக்கும் இப்படியாப்பட்ட கோபாக்கினியை கடவுள் வைத்திருக்கிறார். யாருக்கு கோபாக்கினி? அவங்களுக்கு தான். ஆனால் அந்த கோபாக்கினிக்கு நாம் நீங்களாக்க வேண்டும் என்றால், அந்த கோபத்துக்கு நாம் தப்பிக்க வேண்டும் என்றால், கோபம் என்றால் என்ன? நியாய தீர்ப்பு. தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார். குமாரன் வரப்போகிறார். அது எல்லாருக்கும் அறிவித்து கொண்டே இருக்கிறோம். எத்தனையோ மக்களுக்கு அறிவிக்கிறோம். ஆனால் ஒருத்தம் கூட இந்த உலகத்தில் அவன் என்ன பண்ணாய்? தன் இருதயத்தில் தேவனை மதிக்காம அவமரியாதை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த உலகத்தில்.
சொல்கிறோம், இன்றைக்கி சொல்கிறோம், எல்லாருக்கும் நம்ம சொல்கிறோம், சத்தியத்தை சொல்கிறோம். எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறாங்களா? கடவுள் வருவாராம். எங்கே வருவார்? எப்போ வருவார்? வரான்னு சொல்கிறாங்க. 2000 வருஷத்துல வரான்னு சொன்னால் இன்னும் வராரு. அவர் வராது காரணம் என்ன? நீ மனம் திரும்பணும். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொருவனும் மனம் திரும்பணும். அதுக்காக அவர் பொறுமையாக இருக்கிறார், தாமதமாக இருக்கிறாரு. அவருடைய பொறுமையை வேணா நினச்சிட்டான், முட்டாத்தனமாக நினச்சிட்டான். அவர் சொன்னார், பொய் சொல்லிட்டார் நினைக்கிறான் அவன். அவர் இப்போது வந்தால் என்ன நடக்கும் என்பதை மனிதன் சிந்தித்து பார்க்கணும். ஆமென், அல்லேலூயா. தேவன் வரப்போகிறார், இந்த உலகத்துக்கு முடிவை உண்டாக்க போகிறார். சபையை ஆண்டவர் எச்சரிக்கிறார், உலகத்தை ஆண்டவர் எச்சரிக்கிறார். இயேசு கிறிஸ்து வருகை இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு உண்மை சரித்திரம். யாராலுமே இதை தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு உபதேசியார் இந்த உலகத்தில் சில நாட்கள் முன்பாக சொன்னார், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இனிமேல் வரமாட்டார். முட்டாள் பையன், சத்தியத்தை உணராதவன், அவன் ஒரு ஸ்தாபன தலைவனா. இயேசு கிறிஸ்து வரமாட்டார். இயேசு சொன்னார், நான் பிதாவிடத்து போகிறேன், மீண்டும் நான் பூமிக்கு வருவேன் சொன்னார். அவருடைய வார்த்தை உண்மை உள்ளதா இருக்கிறது. வானம் பூமி ஒழிந்து போனாலும் போகும், என் வார்த்தை ஒழியாது என்று சொன்னார். இவன் கிறிஸ்துவ ஒரு போதகனா இருந்து சத்தியத்தை மறுதளிக்கிறான். இயேசு வரமாட்டார். என்ன சொல்றான்? வழி என்ன சொல்றான் அவன்? பிதாவுக்கு அநேக வாசஸ்தலங்கள் உண்டான், ஆகினால் இயேசு வேறொரு உலகத்துக்கு வேறொரு இடத்துக்கு போயிருக்கிறார், ஆகினால் இந்த பூமிக்கு வரமாட்டார் என்று சொல்றான். நிச்சயம் வருவார். ஆமென், அல்லேலூயா. இயேசு வருகை இந்த பூமிக்கு சமீபமா இருக்கிறது. ஆகையினாலே நியாய தீர்ப்பு இந்த உலகத்துக்கு உண்டு. ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கு அந்த நாளிலே தெரியும். பாவம் செய்தவனுக்கு பரிசுத்தமா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமா வாழ்ந்தவனுக்கு வித்தியாசம் தெரியும். பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமா இருக்கட்டும், அசுத்தமா இருக்கணும் அசுத்தமா இருக்கட்டும். இதோ அவனுக்குரிய பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொன்னார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இயேசு வரப்போகிறார், அது உண்மைதான். இயேசு பிறப்பார் என்று சத்தியம் சொன்னது, இயேசு மரிப்பார் என்று சத்தியம் சொன்னுச்சு, அது அப்படியே நடந்தது. இயேசு மரித்தோர்ந்து உயிரோட கூட எழுந்திருப்பார் என்று சொன்னது வேதம் சொல்லிச்சு, அப்படியே நடந்தது. ஆமென், அல்லேலூயா. இயேசு எப்படிலாம் பிறப்பார், எப்படிலாம் வருவார், என்னெல்லாம் நடக்கும், அவர் எங்கே பிறப்பார், எப்படி மரிப்பார், எத்தனை வயதில் மரிப்பார், யார் வயிற்றிலே பிறப்பார், எங்கே மரிக்க போகிறார், எதற்காக மரிக்க போகிறார், எல்லா சத்தியமும் நடந்தது உண்மை என்றால் இயேசு கிறிஸ்து வருவது உண்மை. ஆமென், அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதற்காக நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். வரப்போற கோபத்துக்கு நீங்களாக்கி உங்களை காத்துக்கொள்வதற்காக ஜெபம் பண்ணுங்கள். சோதனை வருது இந்த உலகத்திலே, நீ மறுதளிக்கக்கூடிய நேரமும் வருது. உலகத்திலே உபத்திரம் இருக்குது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே உனக்கு பாடு வரும், உபத்திரம் வரும். அப்படியாப்பட்ட காலம் வருது. ஏன் தெரியுமா? நாம் கிறிஸ்துவத்தை அன்பு கூர்ந்தபடினாலே இக்காலத்தின் பாடுகள் இனி வரப்போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்போஸ்தலர்கள், மற்ற எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவர்கள், புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவர்கள், இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டு கிறிஸ்துக்காக பாடுபட்டவர்கள். எதற்காக பாடுபட்டாங்க தெரியுமா? தங்கள் ஜீவனே போனா கூட அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னாங்க. ஏன் தெரியுமா? தூங்கி கொண்டிருக்கிறீங்களா? இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஒரு சிலர் தூக்கத்தின் ஆவி எனக்கு தெரியும். தூங்கினே இருந்தீங்க, கோட்டையை விட்டுடுவீங்க. ஆமென், அல்லேலூயா. தூங்காதீங்க, விழித்திருங்க. தூங்கி கொண்டவங்க கோட்டையை விட்டாங்களாம். உன் படிப்பிலும் சரி, உன் ஜப வாழ்க்கையிலும் சரி, தூங்கி கொண்டு இருக்காதீங்க. இங்கே தூக்கம் வருதுன்னா உங்களுக்கே தெரியும் அது யார் உங்களுக்கு தராருன்ட்டு. யார் தராங்க உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. விழிப்பாக இருங்க. கோட்டையை காக்கிறவன், காவல் செய்கிறவன் தூங்கின்னு இருக்க மாட்டான். ஏன் தூங்க மாட்டான்? திருட வந்துடுவான், சத்துரு வந்துடுவான். உன் வாழ்க்கையை திருடுவதற்கு, உன் சுகத்தை திருடுவதற்கு சத்துரு வந்துடுவான். ஆகினால் இங்கே தூங்கி கொண்டு இருக்காதீங்க, விழித்திருங்க. கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆகினாலே உங்கள் வாழ்க்கை, ஜெப வாழ்க்கையை நீங்கள் கூட்டுங்க. நீங்கள் ஜெபிக்கிறவளாக இருங்க. நீங்கள் ஜெப வாழ்க்கையை நீங்கள் அதிகப்படுத்தும் போது ஆண்டவரோடு நெருங்கி உங்களால் வாழ முடியும். ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தானியேல் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, தானியேல் புஸ்தகத்தை 9ஆம் அதிகாரம் 1-2 நீங்கள் வாசித்து பாருங்கள். தானியேல் புஸ்தகத்தை எல்லாரும் தானியேல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 2-3 வசனத்தை நாம் வாசிப்போம்.
தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. போது பாருங்க, நான் உபவாசம் பண்ணி, தானியேல் என்கிற ஒரு மனுஷன், தேவ மனிதன் சொல்றான், நான் உபவாசம் பண்ணி ரெட்டி உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவருடைய ஜபத்திலே உட்கார்ந்து விண்ணப்பம் பண்ணி நான் அவர் முகத்தை நான் தேடினேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவன், பிரியமான ஒரு மனிதன், கடவுளுக்கு பிரியமான மனுஷன். ஆமென், அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தா இந்த வேத புஸ்தகம் சொல்லுகிறது, தானியேல் எதற்காக ஜெபம் பண்ணினார், எதற்காக ரெட்டு உடித்தார், எதற்காக தேவனை தேடினார், எதற்காக தேவனுடைய முகத்தை பார்த்தார் என்று நீங்கள் கவனித்தா, இஸ்ரவேல் மக்கள் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை சுதந்தரித்த அந்த நாட்கள் இருந்து கர்த்தரை சேவித்தார்கள், ஆராய்ச்சி கொண்டு வந்தாங்க. கர்த்தர் எல்லாவரும் சேமமாக வைத்திருந்தார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கர்த்தரை விட்டுவிட்டு விக்கிரகமாகிய பாகாலையும் அசுரோத்தைகளையும் இப்படிப்பட்ட பொய்யான தெய்வங்களை அவர் வணங்கின போது, கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணின போது, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் பண்ணின போது, கர்த்தரை சேவிக்காமல் விக்கிரகங்களை சேவித்தபடினாலே கர்த்தருடைய வேதத்தை அறிந்த தானியேல் அந்த நாட்களில், எரேமியா அந்த நாட்களில் வராரு. எரேமியா வந்து சொல்றார், நீங்க கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினதுனாலே கர்த்தர் இந்த தேசத்தில் நீங்கள் இராதபடிக்கு உங்களை கொடுத்த சுதந்திரமாய் கொடுத்த இந்த தேசத்திலிருந்து நீங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவீர்கள் என்று 70 ஆண்டுகள் நீங்கள் பாபிலோனிலே நீங்கள் சிறைப்படுத்தப்படுவீர்கள். 70 ஆண்டுகள் நீங்கள் அடிமையாக போவீங்க. 70 ஆண்டுகள் உன்னை அந்த பாபிலோன் தேசத்தின் ராஜா உன்னை ஒடுக்குவான். அடிமையாக கொண்டு போகப்பட்டார். எதற்காக? அவர்கள் கர்த்தரை சேவிக்கல. வல்லமையுள்ள தேவன் மகிமையான செயலை அவர்கள் செய்திருந்தோம், கர்த்தரை அவர்கள் அறிந்திருந்தோம். ஆனா இஸ்ரவேல் செய்த தப்பு என்ன தெரியுமா? கர்த்தரை விட்டுட்டாங்க, விக்கிரகங்களை வணங்கினாங்க, பாகாலை வணங்கினாங்க, அஸ்ரோத்தை வணங்கினாங்க, பாம்புகளையும் ஊரும் பிராணிகளையும் வணங்கி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்த போது எரேமியா என்கிற தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் பேசுகிறார், நீங்க அடிமையா 70 வருஷம் கொண்டு போகப்படுவீர்கள் என்று. அப்போ அடிமையாக கொண்டு போகும்போது இந்த எரேமியா தீர்க்கதரிசி அழுது அந்த ஜனங்களோட கூட பேசினா, கர்த்தர் விரும்பல, நீங்க பாவம் செய்து கொண்டு இருக்கீங்க, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டு இருக்கிறேன். எரேமியா அந்த தீர்க்கதரிசி அழுது புலம்பி அந்த மக்களுக்காக, கர்த்தர் உங்களை குறித்து கரிசனையா இருக்கிறார், கண்ணீர் விடுகிறார், உங்களை கர்த்தர் வழிநடத்தின எல்லா பாதைகளையும் மறந்து கர்த்தரை விட்டு வேறு தேவர்கள் நீங்க சேவிக்கிறீங்களே, நீங்க மனம் திரும்ப சொல்லி பார்த்தான். அந்த ஜனங்களும் மனம் திரும்பல. கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுத்தா, அடிமையாக போகும்படியாக. சுதந்திரவாளியா இருந்தவன் இப்ப அடிமையா போயிட்டான். பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தது போல இருந்தது பாருங்க. கடவுள் ஒப்பு கொடுக்கல, இவங்க செய்த தப்பு நிமித்தமா அவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க. எதனால தண்டனை அனுபவிக்கிறாங்க? இவங்க செய்த தப்புனால தண்டனை அனுபவிக்கிறாங்க. அப்போது தண்டனை அனுபவிக்கும் போது தானியேல் என்கிறவன், அப்போ அவனுக்கு என்ன வயசு இருக்கும்? 16-17 வயசு தான் இருக்குமா, சரித்திரம் சொல்லுது. அங்கே அடிமையாக போகும்போது இந்த தானியேல் அங்கே தேசத்துக்கு போகிறார். எங்கே போகிறார்? பாபிலோன் என்ற தேசத்துக்கு அடிமையாக போகிறார். நல்லா சுதந்திரமாக சுற்றி தெரிந்த வாலிப பிள்ளைங்க இப்போது அடிமை தேசத்தில் போய் அடிமைகளாக வேலை செய்து கொண்டு இருக்கும்போது தானியேலுக்கு 85 வயசு ஆயிடுச்சு. 85 வயசான உடனே தானியேலுக்கு நினைவு வந்தது. என்ன நினைவு வந்தது? ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். 85வது வயதிலே வயசான காலத்தை அவர் நினைவு வந்தது. தானியேல் ஒரு ஜெபிக்கிற மனிதன், தேவன் அவரோடு பேசுகிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களை கண்டு அதை வாசித்து, 70 ஆண்டுகள் தானே நாங்கள் எங்களுடைய சிறையிருப்பு, 70 ஆண்டுகள் தானே எங்களுடைய அடிமைத்தனம், அதிலிருந்து கர்த்தர் மீட்பார் என்று சொல்லி, அதனால என்ன பண்ணா, உட்காந்து ஜெபம் பண்ணுறான். அதுதான் இந்த ஜெபம். தானியேல் 70 வருஷம் எதுக்காக ஜெபம்? 70 ஆண்டுகளுக்காக சிறைப்பட்டு இருந்த அந்த ஜனங்கள் இந்த சிறையிருப்பில் இருந்து விடுதலையாக்கப்படும்படியாக அவன் புஸ்தகத்திலே தேடி ஆராய்ந்து, எரேமியா சொன்னாரே, தீர்க்கதரிசி சொன்னார், அழுது சொன்னாரே, அந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணுமே, கர்த்தர் சொன்னா பொய் சொல்ல மாட்டார் என்பதை இந்த தானியேல் அறிந்து, எரேமியா சொன்னதை, கர்த்தர் சொன்னதை அவன் அறிந்து அந்த புஸ்தகத்தில் தேடி வாசித்து அவன் ஜெபம் பண்றான். நாட்கள் வந்தது. கர்த்தர் சொன்ன அந்த நாட்கள் வந்த உடனே அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். எந்த வருஷத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான்னா,
கிமு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 605வது வருஷத்துல அவர்கள் அடிமையாக போனாங்களாம். அவர்கள் 538வது வருஷத்திலே ஒரு சிறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். 605 538 கழிச்சு பார்த்தா 67 வருஷம். இது 67 வருஷம். இந்த 67வது வருஷத்திலே இந்த தானியேல் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். 67வது வருஷத்துல ஜெபம் பண்ணாரு. 68வது வருஷத்துல என்ன பண்ணிட்டாங்க? அந்த தேசத்திலிருந்து அந்த நேபுகாத் நேச்சார் என்கிறவன் என்ன பண்ணிட்டான்? அந்த இடத்துல கோரேஸ் என்கிற ராஜா என்ன பண்ணிட்டான்? அந்த ஜனங்களை விடுதலை செய்தான். கிட்டத்தட்ட 50,000 பேர் விடுதலையாக்கப்பட்டு எருசலேம் அந்த இடிந்து போன தேவாலயத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பாருங்க நடக்கிற சம்பவத்தை. அப்போ 67வது வருஷம், 70 வருஷம் இருக்க வேண்டிய 67வது வருஷத்திலே தானியேல் என்கிறவன் உபவாசித்து ஜெபம் பண்ணி, எங்கள் பாவங்களை மன்னி, ஆண்டவரே உமக்கு விரோதமாக கலங்கம் பண்ணினோம், நீ இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், தய உள்ளவர், எங்களையும் எங்கள் முற்பிதாக்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து எங்களை ஆண்டவரே நாங்கள் சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுத்த அந்த தேசத்துக்கு எங்களை கொண்டு போங்க என்று சொல்லி அவன் ஜெபித்த போது 68வது ஆண்டு 2 வருஷத்துக்கு முன்னாடியே 70 வருஷம் தான் சிறைச்சாலை சொன்னாரு. உன் ஜெபமானது காலம் வருவதற்கு முன்பாக அந்த காலத்தையும் ஆண்டவர் மாத்துகிறார். அல்லேலூயா. நீ ஜெபிக்கும் போது ஆண்டவரே சொன்னிருந்தாலும் அந்த காலத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். தானியேல் என்கிறவன் அவன் ஜெபித்த போது அந்த வருஷத்தை காலத்தை தேவன் மாற்றினார். ஆமென். அல்லேலூயா. உன் ஜெபமானது அநேக மக்களை சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கோ, அநேக மக்களுக்கு விடுதலை கொடுக்கோ, சுதந்திரவாளியாக மாற்றோ. தேவன் சொன்னதை நினைவுபடுத்தி ஜெபிப்பதுதான் உன்னுடைய ஜெபமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. தேவன் சொன்னதை நினைவுபடுத்த வேண்டும். அதுதான் உன் ஜெபம். தானியேல் அப்படிதான் ஜெபித்தான். எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை வைத்து அவன் ஜெபித்த போது 2 வருஷத்துக்கு முன்பாக விடுதலை செய்யப்பட்டான். புஸ்தகத்தில் இருந்ததை அவன் அறிந்தான். ஆமென். அல்லேலூயா. நீ புஸ்தகத்தில் உள்ளதை அறிந்திருக்கிறியா? உன் வாழ்க்கையை நீ அறிய வேண்டும். புஸ்தகத்தில் இருக்கிறதை நீ அறியணும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, கோரேஸ் என்கிற ஒரு ராஜா, இவங்க அடிமையா இருந்த அந்த நாட்களில் அவன் ராஜாவா இருந்தான். ஆனா கர்த்தர் அந்த கோரேஸை ஆவியை எழுப்பினாராம். கோரேசுடைய ஆவியை எழுப்பினாராம். எதற்காக தெரியுமா? இந்த ஜனங்களை சீக்கிரத்திலே விடுதலையாக்குவது. இவன் ஜெபம் பண்றான் தானியேலு, ஆனா அந்த கோரேசுடைய ஆவியை எழுப்புகிறார். அல்லேலூயா. எல்லாமே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறார். இந்த கோரேசு பிறப்பதற்கு முன்பாகவே 160 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கோரேஸ் என்கிற ஒரு ராஜா வருவான், இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குவான், கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருப்பான் என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்தார். ஆமென். அல்லேலூயா. நீ ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பார்த்தா 45, 44, 41 இந்த அதிகாரத்தெல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா கோரேஸ் என்கிற ஒரு ராஜா இல்லவே இல்லை. ஆனா அவன் வருவான் என்று தீர்க்கதரிசனம் உரைத்தான். ஆமென். அல்லேலூயா. கோரேஸ் இஸ்ரவேலுக்கு ஆதரவாக இருந்து அவர்களை தப்பிவிக்க விடுதலை செய்ய உதவியா இருந்தான். ஆமென். அல்லேலூயா. நீங்க வெற்றி உள்ள ஜெபம் பண்ணுகிறவளா இருக்கணும், வெற்றியாளர்களா இருக்கணும். நீயும் தேவனுடைய வார்த்தையும் சேர்ந்து ஜெபிப்பதுனா ஆவியானவரோடு சேர்ந்து தேவனுடைய வார்த்தையோடு சேர்ந்து நீங்க ஜெபிக்கணும். ரோமர் புஸ்தகம் நீங்க 8ஆம் அதிகாரத்தில் ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 வாசிங்க, 26, 27 வாசிங்க. அப்பதான் நமக்கு சில காரியங்கள் புரியும். ரோமர் 8ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்தை 14 வசனத்தை, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். நீங்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறவளா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. உன்னை எந்த ஆவி நடத்துது என்பது நமக்கு தெரியணும். பாருங்க, நாம் கடவுளுடைய பிள்ளைகளா இருந்தா கடவுளுடைய ஆவியானவர் நம்மை நடத்துவாராம். அப்போ கடவுளுடைய ஆவி நம்மளை நடத்தலைன்னா வேறு ஒரு ஆவி நம்மை நடத்தக்கூடியதா இருக்கிறோம். அந்த ஆவி நம்மளை பாவம் செய்ய வைக்கும், அந்த ஆவி நம்மை நரகத்துக்கு போக வைக்கும், அந்த ஆவி நம் தேவனிடத்திலே சேரக்கூடாதபடியை தடை செய்து கொண்டு இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் அவருடைய பிள்ளைகள் அவருடைய ஆவியானவர் நடத்துவாராம். அப்போஸ்தலர்கள் தேவனுடைய ஆவியானவர் நடத்தினார். இயேசுவை தேவனுடைய ஆவியானவர் நடத்தினார். பிலிப்பு தேவனுடைய ஆவியானவர் நடத்தினார். பேதுரு ஆவியானவர் நடத்தினார். ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நடத்தினார். இன்னைக்கும் நம்ம ஆண்டவர் நடத்தணும். அவள் நடத்தும் போது தான் அவருடைய நடத்துதல் நமக்கு புரியும். நீங்க 26, 27 அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அந்தபடி ஆவியானவர் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் என்ன பண்றாரா? நம்முடைய பலவீனங்களை உதவி செய்கிறார். இந்த ஆவியானவர் எதற்காக நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாராம்? ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நீ அறியாமல் இருக்கும்போது
நாம் என்ன செய்யணும், சில நேரத்தில் ஜெபிக்கிறதுக்கு என்ன ஜெபம் பண்ணணும் தெரியாது பாருங்க. குழப்பமான சூழ்நிலையிலே, அறியாத சூழ்நிலையிலே இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து என்ன பண்றாராம், அவர் வேண்டிக் கொள்கிறாராம். நாம் அறியாது இருக்கிற அப்படின்னா ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்காக, ஊழியங்களுக்காக, இந்த ஊழியத்தை எப்படி செய்யணும், எப்படி நடத்தணும் என்பது சில நேரத்தில் புரியாத போது, குழப்பமான சூழ்நிலையிலே நான் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறவன் தேவனிடத்தில் ரகசியத்தை பேசுகிறான். அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது இந்த ஆவியானவர் பிதாவின் சித்தத்தை அறிந்து ஜெபிக்கிறார். இயேசு எதை இது விரும்புகிறாரோ அதை செய்யும்படி நமக்குள்ளே இருந்து இந்த ஆவியானவர் நம்மை என்ன பண்றாராம், நடத்துகிறார். நமக்கு ஏற்றபடி ஜெபிக்கும்படியாக, பிதாவின் விருப்பத்தின்படி ஜெபிக்கும்படியாக, கிறிஸ்துவின் சித்தத்தின்படி ஜெபிக்கும்படியாக, வேத வசனத்துக்கு ஒத்து ஜெபிக்கும்படியாக இந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து ஜெபிக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடினாலே இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். வரப்போகிற நாட்களிலே இந்த உலகத்தில் பெரிய உபத்திரம் இருக்குது, பெரிய பிரச்சனைகளுக்கு சுவிசேஷத்தின் நிமித்தம் அநேக உபத்திரவங்கள் படுவாங்க, பாடுகள் படுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. ஆனால் முன்னாடியே நமக்கு என்ன பண்ணுவார், இந்த ஆவியானவர் அந்த பாடுகளை சகித்துக் கொள்வதற்கு, அந்த சோதனை சகித்துக் கொள்வதற்கு இயேசு சிலுவையிலே அந்த பாடுகளை சகிப்பதற்கு முன்பாக அதிகமாக ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அதுக்கு இந்த ஆவியானவர் நம்ம வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆவியோடு கூட ஜெபம் பண்ணுவேன், கருத்தோடு கூட ஜெபம் பண்ணுவேன் என்று பவுல் சொல்றார். ஆவியோடு கூட என்னால் ஜெபம் பண்ண முடியும், கருத்தாக ஜெபம் பண்ண முடியும். நான் அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறேன், ஆனால் சபையில் வந்து நான் என்ன பண்ணுறது இல்லை, பேசுறது இல்லை. அந்நிய பாஷை நான் இங்கே வந்து அந்நிய பாஷையில் இப்போ நான் உங்கள்கிட்ட அந்நிய பாஷையில் பேசிட்டா உங்களுக்கு நான் பண்ணுற பிரசங்கம் புரியுமா? ஏதாவது புரியுமா? எதுவும் உங்களுக்கு புரியாது. ஆனால் நான் அந்நிய பாஷையில் நான் தேவனோட கூட தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது, நான் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணினா அது ஆண்டவருக்கு புரியும், அது எனக்கு பக்தி விருத்தி உண்டாகும். நான் இப்போது அந்நிய பாஷையில் பேசினா உனக்கு பக்தி விருத்தி உண்டாகாது, உனக்கு அது புரியாது. நீ அந்த ஆவியை பெற்றிருந்தா அது உனக்கு புரியும். நீயும் சேர்ந்து என்ன பண்ணுவ, அந்த ஆவியிலே நீ ஜெபம் பண்ண முடியும். நீ பரிசுத்த ஆவியை பெறாமல் நீங்கள் ஜெபம் பண்ண முடியாது. இந்த ஆவியிலே நீ, அதனால தான் நீங்கள் ஆவியிலே எந்த சமயத்திலும் ஆவியிலே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அந்த காலத்தில் உள்ள ஆவி இருக்குது. அந்த ஆவியை நீ அறிந்து கொள்ள வேணா உனக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். அந்த ஆவி என்ன வேலை செய்யுது, இந்த பூமியில் என்ன செய்யுது, உன் குடும்பத்தை என்ன செய்யுது, உன் வேலை ஸ்தலத்தை என்ன செய்யுது, உன் ஊழியத்தை என்ன செய்யுது என்பதை இந்த ஆவியானவனுக்கு காட்டுவா. வரப்போகிற காரியங்களை, மறைப்பொருளை ஆவியானவர் வெளிப்படுத்துவாரா. உனக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தா மகிமையின் காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இயேசுக்குள்ளே அந்த ஆவியானவர் இருந்தபடினாலே தம்மை குறித்து எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தார். ஆமென், அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் எல்லாம் அறிந்திருந்தார். எனக்கு எருசலேமிலே மரணம் உண்டு என்பது ஆவியானவரால் அறிவிக்கப்பட்டார். இந்த மரணம் மட்டுமல்ல, இந்த கட்டுகள் மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காக இந்த சுவிசேஷத்துக்காக மரிக்கவும் நான் ஆயத்தமாகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். எந்த தைரியம் வந்தது, ஏன் இவ்வளவு தைரியம் வந்ததுண்டா, அந்த தைரியத்தை அந்த ஆவியானவர் தருகிறார். அவருக்கு எதுவும் மறைவாக வைக்கல பாருங்க. ஆவியானவர் எல்லாத்தையும் தெளிவாக சொல்றாரு. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லா காரியத்தை வெளிப்பட பேசுவார். நீ மரித்த தெய்வத்தை ஆராதிக்கல, உயிருள்ள தெய்வத்தை நீ ஆராதிக்கிற, உன்னோடு கூட பேசுவார். இந்த ஆவியானவர் உன்னை நடத்துவார், உன் உள்ளத்தில் பேசுவார். நீ ஜெபிக்கும் போது, அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது ஆவியானவர் உன் உள்ளத்திலிருந்து பேசுகிறதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அவர் ஒருவேளை உனக்கு சொப்பனத்தை தரலாம், ஒருவேளை அவர் உனக்கு தரிசனத்தை தரலாம், ஒருவேளை உன் கண்களை ஆண்டவர் திறக்கலாம், உன் மனதை திறக்கலாம், ஒரு மெல்லிய சத்தத்தை உன்னால் கேட்க முடியும். இதெல்லாம் ஆவியில் ஜெபிக்கிறவங்களுக்கு தான் அது புரியும். ஆமென். என்னால் ஜெபிக்கவே முடியலன்னா ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. அல்லேலூயா. உன் வாழ்க்கையை ஆவியில் ஜெபிப்பதற்கு, பரிசுத்த ஆவியில் ஜெபிப்பதற்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடு. அப்படியே நீ ஆண்டவரோடு கூட இணைந்து நீ ஜெபிக்கும் போது உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 33:6 சொல்லுகிறது. தேவனுடைய சிருஷ்டிப்பை பற்றி அவர் பேசும்போது வாசிங்க, ரெண்டுமே சேர்ந்து இருக்கணுமா. 33:6 சங்கீதம் 33:6 நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். இது உங்களுக்கு புரியுதா பார்ப்போம். பரிசுத்த ஆவியான உங்களுக்கு உதவி செய்யட்டும். 33:6 வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது.
கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வாயினாலே சுவாசத்தினால் அவைகளெல்லாம் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு சர்வசேனைகள். அப்போது வானங்கள் உண்டாக்கப்பட்டது தெரியும், வானம்னா நமக்கு தெரியும். சர்வசேனைன்னா என்ன? வார்த்தையினாலே சர்வசேனையும் உண்டாக்கினா. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள், எத்தனையோ கோள்கள் சொல்கிறாங்க, 9 கோள் 10 கோள் சொல்கிறாங்க. எத்தனையோ கோள்கள் வானத்தில் இருக்குது பாருங்கள். லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்குது. சர்வசேனைகள், ஆண்டவுடைய சேனைகள். அதெல்லாம் கர்த்தருடைய சேனைகள். நம்ம நினைக்க தேவ தூதர் மாத்திரம் நினச்சிட்டு இருக்கோம். தேவ தூதர் மாத்திரமல்ல, சர்வ சேனைகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள், எத்தனையோ கோள்கள், பூமியை மாதிரி எத்தனையோ கோள்கள் இந்த அந்த வானத்தில் இருக்கிறது. ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். நம்ம கண்களுக்கு அது தெரியல பாருங்க. அது சொல்றாரு, என்ன வார்த்தை சொன்னா, சுவாசத்தினாலே சொல்றது என்ன அர்த்தம்னா, மொழிபெயர்ப்பில் என்ன சொல்றாங்கன்னா ரிச் அப்படி சொன்னா, ரச் அப்படின்னு வருது ஆங்கிலத்தில், ரச்சின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆவியினாலே. அப்படின்னா அர்த்தம் ஆவியினாலே அவருடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதுன்னு சொன்னார். என்ன சொல்றது? மொழிபெயர்ப்பு சில தப்பு இருக்குது பாருங்க. ஆவியினாலும் வார்த்தையினாலும் இந்த உலகங்களை உண்டாக்கப்பட்டது. அப்போ தேவனுடைய ஆவியும் தேவனுடைய வார்த்தையும் ஜெபத்தில் நீ பயன்படுத்தும் போது இல்லாதவைகளாக உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. எதுனா உண்டாகும் பாருங்க. ஜெபத்தில் உன் ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் தேவனுடைய வார்த்தையை ஒன்றாகணுமா? ஆமென், அல்லேலூயா. நீ ஆதியாக 1ஆம் அதிகாரத்தில் 2, 3 வாசித்தீங்களா? வாசித்து பாருங்க. அதில் எப்படி ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கினார் என்று சொல்றாரு. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் என்ன பண்ணாரு? ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 2ஆம் வசனம் சொல்றது, தேவன் வெளிச்சத்தை உண்டாக வேண்டும் என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாச்சு. தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆவியானவர் இருந்தார், வார்த்தையும் இருந்தது பாருங்க. ஆவியானவர் இருக்கிறார், வார்த்தை இருக்குது. இந்த ஆவியானவர் வார்த்தை பிதாவிடத்திலிருந்து வார்த்தை உண்டான போது இந்த ஆவியானவர் என்ன செய்றாராம்? வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. பிதாவின் வாயிலிருந்து வார்த்தை உண்டான போது இந்த ஆவியானவர் இந்த உலகங்களை அப்படியே சிருஷ்டித்தாராம். வேத வல்லுநர் சொல்றாங்க, வார்த்தை உண்டான போது ஆவியினாலே சிருஷ்டித்தார். அல்லேலூயா. ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தவன் உண்டாக்கடவுள் சொன்னார். ஜலமானது சமுத்திரத்தில் போக்கடவுள் சொன்னால் சமுத்திரத்துக்கு போச்சு. வட்டாந்தரை உண்டாக்கடவுள் சொன்னால் வட்டாந்தரை உண்டாயிடுச்சு. சூரியன் உண்டாக்கடவுள் தான் உண்டாயிட்டு. அப்படி என்ன சொல்றாருன்னா, வார்த்தையினாலும் ஆவியினாலும் என்ன பண்றாரு? தேவன் உண்டாக்குறார். தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தை எப்படி இருக்குது? மாம்சமா இல்லை, இது ஆவியில பார்க்கணும், பரிசுத்த ஆவியில பார்க்கணும். ஆமென், அல்லேலூயா. இதை மாம்ச கண்களில் வாசித்து முட்டாள் பசங்க முட்டாள்தனமா பேசுறாங்க. அந்நிய பாஷையெல்லாம் பேசக்கூடாது, ஆவியானவர் இல்லை, பரிசுத்த ஆவி பலன் இல்லை அப்படி பேசுறானுங்க. அவனுடைய மனது கூடாக்கப்பட்டு இருக்கிறது. அவன் பிசாசு ஆவி பிடித்தவனா இருக்கிறான். அவனால இந்த தேவ காரியத்தை, தேவனுடைய வல்லமையும் மகத்துவத்தையும் அவனால் அறிந்து கொள்ள முடியாது. இந்த மாம்ச கண்களினாலே தேவன் படைத்தவைகள் எல்லாம் அவனால் புரிந்து கொள்ள முடியாது. அவன் ஞானத்தை வைத்து பார்க்கிறான். இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமா பார்க்கிறார். அல்லேலூயா. நாம் ஆவியில பார்க்கணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியோடு கூட இணைந்து ஜெபம் இருக்குமானா கர்த்தருடைய கிரியை உன்னால் பார்க்க முடியும். அல்லேலூயா. உன் ஜெப வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். பாருங்க, வெளிச்சம் உண்டாக்கடவுது என்று உண்டாயிற்று. அப்படின்னா எந்த மனிதன் தேவனுடைய ஆவியை பெற்று தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவன் ஜெபிக்கிறானோ, ஆமென், அல்லேலூயா, அது அவன் வாழ்க்கையில் நடக்கும். எல்லா காரியமும் நடக்கும். எல்லா காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக செய்வார். பாருங்க, யாக்கோபு என்கிற ஒரு மனுஷன், எலியா என்கிற மனுஷன், யாக்கோபுக்கு எழுதப்பட்ட நிருபத்தை நீங்கள் வாசி பாருங்க. 5ஆம் அதிகாரம் 17-18 நீங்கள் வாசிங்க. நீங்கள் வாசிங்க யாக்கோபு புஸ்தகத்தை. நம்ம எடுக்கிறீங்க யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பொழியாதபடி கர்த்தா ஜெபம் பண்ணினான். அப்போது 3 வருஷம் 6 மாதம் பூமியிலே மழையை பொழியவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்போது வானம் மழையை பொழிது பூமி தன் பலனை தந்தது. அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், எலியா என்பவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவன் கருத்தாய் ஜெபித்தான்.
அவன் கருத்தா என்ன ஜெபித்தான் என்பது தான் நாம் பார்க்கணும். ஏன் இந்த எலியா என்பவன் அந்த இஸ்ரவேல் மக்களை ஆகாப் அந்த தேசத்திலே ராஜாவா இருந்த நாட்களிலே அந்த மக்கள் என்ன செய்தார் என்பதை பின்னணியை நீங்கள் அறிந்தால்தான் அந்த எலியா எதை செய்தான், ஏன் அப்படி ஜெபம் பண்ணினான் என்பது உங்களுக்கு புரியும். எதை வைத்து அவன் ஜெபம் பண்ணினான் என்பது உங்களுக்கு புரியும். எப்படி அவன் ஜெபம் பண்ணினான்? ஒரு சாதாரண மனிதன் வானத்தின் மழையை பார்த்து பொழியக்கூடாது சொல்றான், என் வார்த்தையின்படி நீ பொழியக்கூடாது என்றான். வானத்தை பார்த்து மறுபடியும் சொல்றான், நீ பொழிய வேண்டும் என்று சொல்றான். அப்படி ஒரு சாதாரண ஒரு மனிதன் கருத்தா ஜெபம் பண்ணினானா? அந்த கருத்தா என்ன ஜெபம் பண்ணினான் என்பது தான் நம்ம பார்க்க போறோம். அந்த இஸ்ரவேல் மக்கள் இஸ்ரவேல் தேவனாகி கர்த்தரை விட்டுவிட்டு பாகாலையும் அஸ்ரோத்துகளையும் வணங்கினபடினாலே அந்த தேசத்திலே செழிப்பா இருந்ததுக்கு எசபேல் என்கிற ஒரு ராஜாத்தி இருந்தான். எசபேல் என்றால் பிசாசு. அந்த ஆகாப்புக்கு மனைவியா இருந்தவள் எசபேல் என்கிறவள் சொல்றாளாம், என்ன சொல்றாளாம்? இஸ்ரவேல் தேசம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், நாங்கள் வணங்குற பாகால் அந்த தெய்வம் தான் வானத்தின் சேனை அதிபதி. பாகால் என்றால் வானத்தின் சேனை அதிபதி. அவ தான் இந்த தேசத்தை என்ன பண்றா? மழையும் பனியும் பொழிய பண்ணுகிறான். இந்த தேசம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு பாகால் தான் காரணம் என்று சொல்லி அந்த மக்களுக்கு, உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் பறைசாட்டும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பாகால் மேலே இருதயம் சாய்ந்து பாகாலை தெய்வமாக கொண்டு பாகாலை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு மோசமான ஜனங்க பாருங்க. ஆகாப் என்கிறவன் ஒரு இஸ்ரவேலன். ஆனா அவன் புறஜாதி பெண்ணை திருமணம் பண்ணினதுனாலே அவன் விக்கிரக ஆராதனை பண்றான், அவன் பாகாலை வணங்கி கொண்டிருந்தான். அவன் மாத்திரமல்ல, அந்த தேசத்தில் மக்களை, இஸ்ரவேல் மக்களை, பரிசுத்த மக்களை, விடுதலையாக்கப்பட்ட மக்களை என்ன பண்ணான்? வணங்க பண்ணிட்டா. ராஜாவுடைய இருதயமும் சாய பண்ணிட்டா. அப்போது எல்லா மக்களும் பாகாலையும் தெய்வமாக கொண்டு ஆராதித்து கொண்டு இருக்கும்போது இந்த பூமி ஆசீர்வாதமாக இருப்பதற்கு காரணம் பாகால் தான் அப்படி சொன்னபோது எலியா என்பவன் கருத்தா ஜெபம் பண்ணினான். என்ன ஜெபம் பண்ணினான்? ஆண்டவரே, வானத்தின் மழையும் பூமியும் பூமியிலே பனியும் பொழிது இந்த பூமியை செழிப்பாக்குறவர் நீர்தான். உம்மாலை அன்றி வேறு ஒருவரால் இந்த பூமியை ஆசீர்வதிக்க முடியாது. ஆனால் இப்போது இந்த இஸ்ரவேல் மக்கள் இந்த மழையும் இந்த பனியும் பொழிது இந்த தேசம் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம் பாகால் தான் சொல்றாங்க. ஆகினாலே அவன் எலியா கருத்தா ஜெபம் பண்ணினான். என்ன ஜெபம் பண்றான்? என்ன ஜெபம் பண்றான்? பாகால் தெய்வம் அல்ல, என் கர்த்தர் தான் தெய்வம் என்பதை நீ என்ன பண்ணணும், எனக்கு நீ உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றான். உம்முடைய வார்த்தையின்படி நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அவன் ஜெபம் பண்றான். அதை வார்த்தை என்னன்னா, நீங்க அதெல்லாம் வாசிச்சு பாருங்க. உபாகம் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் மோசைகிட்ட சொல்றதை நீங்க வாசிச்சு பாருங்க. உபாகம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் எடுத்துங்க. அதெல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தான் ஆண்டவர் உங்களோட கூட இந்த காரியத்தை ஏன் அதெல்லாம் செய்தார் என்பதை விளக்கமாக புரிந்து கொள்ள முடியும். எலியா சாதாரண ஆள் இல்லை, வேத வசனத்தை அவன் நன்றாக அறிந்திருந்தான். பாருங்க, அந்த வசனத்தை அவன் மனதில் வைத்து தான் அவன் ஜெபிக்கிறானே. 11ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிப்போம். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமற் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். பாருங்க, கர்த்தர் சொல்றதை மோசே அப்படியே ஜனங்களுக்கு சொல்றா. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகாமலும் அந்நிய தேவர்களை சேவித்து அவர்கள் நமஸ்கரிக்காமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாக இருங்கள். அந்நிய தேவர்களை வணங்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும் என்பது சொல்றாரு. இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பொய்யாமல் போகும்போதும் தேசத்தில் பலனை கொடாமலும் வானத்தை அடைத்து போடுவார். என்ன பண்ணுவாரா? வானத்தை யார் அடைக்க முடியும்? கர்த்தர் தான் அடைத்து போடுவோம். இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க? அந்நிய தெய்வத்தை வணங்கினதுனாலே கர்த்தருக்கு கோபம் பட்டினாங்க. ஆகினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தையை மோசே எலியா மனதில் வச்சு இந்த வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணுறாராம். எந்த வார்த்தை வச்சு? நீ சொன்னீங்களா ஆண்டவரே, அந்நிய தேசத்தில் போய் நீங்கள் என்னை விட்டுட்டு வேற ஒருத்தர் நீ சேவித்தா வானத்து மழையை நான் அடைத்து போடுவேன், உங்களுக்கு பசியும் பட்டினியும் பஞ்சம் வரும்னு சொன்னீங்களே, அதுதான் கருத்தா ஜெபம் பண்ணுறானா. கருத்தா என்ன ஜெபம் பண்ணானா? இப்படி வசனத்தை வைத்து தான் அவன் ஜெபம் பண்ணாரு.
நீங்கள் வேதத்தை நீங்கள் ஆராய்ந்தால் உங்கள் ஜெபம் வித்தியாசமாக இருக்கும். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பொழியாமல் போகவும் தேசம் பலன் கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலே நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள். இந்த வசனத்தை அவன் மனதில் வைத்திருந்தது தான் அவன் ஜெபம் பண்ணுறாரு. அதே காரியத்தை சாலமோன் ஜெபம் பண்ணுறாரு. அதை நீங்கள் வாசிச்சு பாருங்கள். சாலமோன் ஜெபம் பண்ணுறாரு. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வசனத்தை நீங்கள் குறித்துக்கொள்ளு. நீங்கள் வீடுகளில் போய் உட்காந்து அதை தியானித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 35வது வசனமும் 36வது வசனத்தை சாலமோன் எப்படி ஜெபம் பண்ணுறாரு என்பதை கவனித்து பாருங்கள். அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைபட்டு அவர்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்ததினாலே வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது மழை பொழியாது இருக்கும்போது பாவம் செய்தால் என்ன பண்ண முடியும்? மழை பொழியாதபடி கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிறுத்தி போடுவார். அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரீர் கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலரும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல் வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. ஆமென். அல்லேலூயா. அந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டிங்கன்னா அந்த தேசத்தில் மழையை கட்டளையிடுவீர் என்று சாலமோன் ஜெபம் பண்ணாரு. இந்த ஜபத்தெல்லாம் அவர் மனதில் வச்சுட்டார். மோசே சொன்னதையும் ஒரு காரியத்தை மனதில் வச்சுட்டார். அப்போ மழையை பொழியத்து மழை பொழியாமல் தடுக்கிறது யார்? கர்த்தர் என்பது எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். ஆனால் பாகால் அதை செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் எலியா என்பவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் அவன் கருத்தா ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. அவன் நம்ம போல ஒரு சாதாரண மனுஷன்தான். அவன் பெரிய ஆள் கிடையாது. நம்ம போல சரி இருந்தால் நம்ம போல ஒரு ஆள் தான். ஆனா அவன் ஜெபம் என்று வந்து விட்டா கருத்தா ஜெபம் பண்ணுவான். எலியா கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு மனிதன். அல்லேலூயா. கர்மேல் பர்வதத்தில் போய் நிற்கிறான். என்னுடைய வார்த்தையின்படியே அல்லாமல் உங்களுக்கு எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டான். அது மாத்திரமல்ல, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி நான் ஜெபம் பண்றேன், வானத்திலிருந்து அக்கினி இறக்கும் என்று சொன்ன ஜெபம் பண்ணின போது வானத்திலிருந்து அக்கினி வந்தது. ஆமென். அல்லேலூயா. எலியான் என்பவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக சாதாரண மனிதனாக இருந்தாலும் நம்மை போல தான் அவனுக்கும் சோதனை வந்தது. நம்மை போல தான் அவன் பசியாக இருந்தான். நம்ம போல தான் அவர் தூக்கத்தில் இருந்தார். நம்ம போல தான் அவர் சரீரத்தில் இருந்தார். அவன் பெரிய பரிசுத்தமான பெரிய ஆட்கள் போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம நினைச்சிடக்கூடாது. எல்லாரும் நம்ம போல தான். ஆனால் ஜபம் என்று வந்துட்டான். அவன் கருத்தா ஜபம்னா எப்படி கருத்தா ஜபம்னா வேத வசனத்தை வைத்து ஜபிக்கிறவன் மனிதனாக இருந்தான். அல்லேலூயா. நீ கருத்தா ஜபிக்கிறவனா இருக்கணும். மாமி. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றது என்னதுன்னா வேத வசனத்தை வைத்து ஜெபிப்பது கருத்தான ஜெபம். ஆமே. உன் சொந்த வார்த்தையை போட்டு அழுப்பாதீங்க. வீண் வார்த்தையினாலே அழுப்பாதீங்க. என் வார்த்தையை எனக்கு நினைவுபடுத்துங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் நீ எனக்கு என்ன பண்ணு, நினைவுபடுத்துங்கன்னு சாலமோன் இடத்துல ஜெபம் பண்ணும்போது என் தகப்பனுக்கு தாவீது என் தகப்பனுக்கு நீ சொன்னவைகளை எனக்கு நிறைவேற்றும் என்று சொல்லி ஜெபம் பண்றார். அல்லேலூயா. யாக்கோபு அப்படிதான் சில இடத்துல ஜெபம் பண்றாரு. என் தகப்பனாய் ஆபிரகாம் ஈசாக்கு சொன்னபடியெல்லாம் நீர் எனக்கு செய்தருளும். ஆமென். அல்லேலூயா. சொன்னபடி செய்தருளும் அப்படின்னா இந்த வேதம் என்ன சொல்லுதோ அதை செய்தருளும்படி நீங்க சொல்லும்போது அதுதான் கருத்துள்ள ஜெபம். அல்லேலூயா. அந்த ஜெபத்துக்கு பதில் இல்லாம போகாது. அல்லேலூயா. ஏலியா என்பவன் நம்மை போல கருத்துள்ளவாய் கருத்தாய் ஜெபம் பண்ணினதுனால அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஆமே. உன் ஜெபம் கருத்துள்ளதாக இருக்கணும். நீ ஆண்டவரோடு கூட நல்ல விசுவாசத்தோடு நீ ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார், எதற்காக ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லுகிறார், எதற்காக ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். ஜெபம் பண்ணினால்தான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். நம் பாவம் இல்லாமல் வாழ்வதற்கு, பரிசுத்தமாக வாழ்வதற்கு இந்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நீங்கள் கருத்தாக ஜெபம் பண்ணணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். ஆவியில் ஜெபம் பண்ணணும். அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணணும். வார்த்தை வைத்து ஜெபம் பண்ணணும். மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. சொன்னதே ஆண்டவரே உம்முடைய மகிமையை என்னை காண செய்யும் என்று அல்லேலூயா அவர் ஜெபம் பண்ணினார். வார்த்தையை வைத்து ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.